மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் குருசாமி அவர்கள் கோப்பா குருசாமியை பற்றி நிறைய முறை என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த கூட்டம் சாதி வாரிய கணக்கெடுப்பு ஏன் கணக்கெடுக்கணும் அப்படின்லாம் கொஞ்சம் நிறைய பேர் பேசுவாங்க. தொடர்ந்து பெரியார் காலத்திலிருந்து நீதி கட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து பேசிட்டு வரோம். இப்ப எங்களுடைய கோரிக்கை முத்திரையர் சங்கத்தை சார்பாக, அதாவது சோழநாடு முத்திரையர் சங்கத்தை சார்பாக ஒரு கோரிக்கை. எங்களுடைய தலைவர் பேர் ஸ்ரீ சரவணன் முத்தியில் இருக்காரு. அவர் சார்பாக நான் பேசுகிறேன். அவர் திருச்சியில் இப்ப இருக்கிறதுனால அவரால் வர முடியல. என்ன அப்படின்னா, இப்ப கணக்கெடுக்கிறாங்க. இப்ப கணக்கெடுக்கும் போது அது எப்படி சரியான கணக்கெடுப்பா வெளியிடும் போது வருமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஐயப்பாடு இருக்கிறது. அதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்கிறது? எங்களுடைய ஒரு ஆலோசனை கோரிக்கை அதை ஐயா அவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். எங்க ஒன்றிய அரசு ஒரு கணக்கெடுப்பாங்க, இல்லாட்டி மாநில அரசு ஒரு கணக்கெடுப்பாங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்தந்த சமூகத்தை சார்ந்த சங்கங்களை கூட்டி அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்து அவங்கள ஒரு கணக்கெடுக்க சொல்லுங்க. அது எப்படி கணக்கெடுக்கணும்னா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒன்றியத்திலையும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வார்டுலையும் தனித்தனியா அவங்களை எடுத்து ஒரு சப்மிட் பண்ண சொல்லுங்க. இது ஒரு பகுதி. ரெண்டாவது, ஒவ்வொரு ஊர்லயுமே விஓ இருக்காங்க, தலையாரி இருக்காங்க. அந்தந்த விஓவும் தலையாரியும் அந்தந்த ஊர்ல இருக்கிற குடும்பங்களை எல்லாருக்கும் தெரியும். அவங்களையும் லிஸ்ட் எடுக்க சொல்லுங்க. விஓ வழியாகவும் தலையாரி வழியாகவும் அவங்க அந்தந்த ஊர்லயே வச்சுக்கிட்டோம். அதையும் கவர்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது, மாநில அரசாங்கம் எடுக்கிறது, அதையும் வச்சுக்கீங்க. இதை மூணையும் கிராஸ் செக் பண்ணுங்க. அதாவது மூணையும் சரிபார்க்க, விஓ எடுத்ததையும் சமூகம் சார்ந்த எடுத்ததையும் ஒன்றிய அரசோ மாநில அரசோ எடுத்ததையும் மூணையும் ஒன்றாக இணைத்து சரிபார்க்கும் பொழுது அதுல எங்கேயாச்சும் அதிக வித்தியாசம் வருகிறதா இல்ல ரொம்ப கம்மியா வருதா அப்படிங்கிற இடத்துல மட்டும் மீண்டும் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்யும் போது எங்க குறைவாக இருக்கிறது, எங்க மிக அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரிய வரும். இத ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு இன்னைக்கு இருக்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் சரிபார்க்க வேண்டும். இது எங்களுடைய முதல் கோரிக்கை. இரண்டாவது, இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு